ரைட்பா. கொஸ்டின் நம்பர் 18 மாடல் 3 எழுதுங்கப்பா. புகைப்படத்தை காட்டி அப்படின்னா ஃபோட்டோப்பா. ஃபோட்டோ தான் புகைப்படம் அப்படின்னு சொல்கிறான் தமிழில். ஒரு ஃபோட்டோவை காட்டி ஒரு நபர் இவ்வாறு சொன்னார். என்னப்பா சொல்கிறாரு? எனக்கு சகோதரனோ அல்லது சகோதரியோ இல்லை. அப்போ அவருக்கு பிரதரும் சிஸ்டரும் இல்லை அப்படின்னா என்னப்பா? அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரே பையன்தான். ஒரு ஃபோட்டோவில் யாரோ ஒரு பர்சன் இருக்காங்கப்பா. அந்த பர்சனை பார்த்து ஒரு மேன் சொல்கிறான். ரைட்டாக? ஒரு மேன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு நபர் தான் இதை சொல்கிறார். எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை, நோ பிரதர் நோ சிஸ்டர். அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன்தான். இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், இதான் நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்து என்னப்பா சொல்கிறாங்க? ஆனால் இந்த நபரின் தந்தை அப்படின்னா யாருப்பா? இந்த நபரின் தந்தை. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபருடைய தந்தை யாருன்னா என் தந்தையின் மகன். அப்படின்னா என்னப்பா? என் தந்தையின் மகன்னா யார்? இந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த மேன் தானே சொல்கிறாரு. ரைட்டா? என் தந்தையின் மகன்னா யார்? அவனுக்கு தான் பிரதரும் கிடையாது சிஸ்டரும் கிடையாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். அப்போ அவனை பற்றியே தான் சொல்கிறான். இது யாருன்னா இம்செல்ஃப், அந்த மேன் தான், அந்த நபர் தான். இது இந்த நபர் தான். என் தந்தையின் மகன்னா என்னது? என்ன, அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரே பையன் தான். அப்போ அவனை பற்றியே தான் அவன் சொல்லியிருக்கான். இதான் என் தந்தையின் மகன். இப்போ என்னப்பா சொல்கிறான்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் யாருன்னா அதான் இந்த நபரின் தந்தை தான் இந்த மேன்பா. இந்த நபருடைய தந்தை தான் இந்த மேன். அப்போ ஃபோட்டோவில் இருக்கிறது யாருப்பா? நல்லா அழகாக புரிஞ்சுங்க. இந்த நபரின் தந்தை தான் இந்த நபர். இந்த நபரின் தந்தை தான் இந்த மேனு. புரியுது? அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஓகேங்க இருக்காங்கல்ல, அவனுடைய அப்பா தான் இந்த ஆள். அப்போ ஃபோட்டோவில் இருக்கிறது யார்? அவன் பையன், அவன் மகன், இஸ் சன். ரைட்டா? அப்போ என்ன சொல்லணும்? ஆப்ஷன் ஊஸ் ஃபோட்டோகிராஃப் வாஸ். அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா இந்த மேனுடைய மகன். ரைட்டாப்பா? ஓகேப்பா. இப்போ இங்கிலீஷில் என்னோட பார்க்கலாம் பாருங்கப்பா. பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் எ மேன் செட். ரைட்டா? ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஒரு மேன் வந்து சொல்கிறாரு, ஐ ஹவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர். அதே தான் சொல்கிறான். அவனுக்கு பிரதரோ சிஸ்டரோ கிடையாதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரே பையன்தான். தானே சொல்கிறான். ஓகே, நோ பிரதர் நோ சிஸ்டர் இதான் சொல்லியிருக்கான். அடுத்து என்ன சொல்? பட் தட் மேன்ஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர் சன். அப்படின்னா அந்த மேன் தான் சொல். மை ஃபாதர் சன்னா யாருப்பா? ஓகேவா? அந்த மேன் தான் சொல்கிறான். மை ஃபாதர் சன்னா இம்செல்ஃப். அப்படின்னா அந்த மேன் தான், அவனை பற்றியே தான் அவன் சொல்லிக்கிறான். மை ஃபாதர் சன், என் அப்பாவுக்கு ஓகேங்களா பையனா, அவன் ஒரே பையன் யாருன்னா அந்த நபர் தான், அந்த இம்செல்ஃப், அந்த மேன் தான். அப்புறம் என்ன சொல்? தட் மேன்ஸ் ஃபாதர்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபருடைய அப்பா தான் இந்த நபர் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபருடைய ஃபாதர் தான் இவன். அப்போ இவன் யாருன்னா ஃபாதர். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னா அவங்க சன்னு. அப்போ இந்த ஃபோட்டோகிராஃப் யாருதுன்னு கேட்குறான். ரைட்டா? அப்படின்னா சன், அவனுடைய மகனுடையது. ரைட். இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், ஈஸியான விஷயங்கள் தான்ப்பா. அடுத்து வாங்க 19 வாங்கப்பா. இது ஈஸி. போன கொஸ்டின் மாதிரி கூட அந்த சின்ன கன்ஃபியூஷன் நபர் வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு. இங்கே அவ்வளோலாம் கன்ஃபியூஸே ஆகாதுப்பா. ஈஸியான கொஸ்டின் பாருங்கள், படிங்கப்பா, படிங்க. இது ஈஸி தான். இதில் யாரும் எரர் பண்ண வாய்ப்பு இல்லை, மிஸ்டேக்காக சொல்ல மாட்டீங்க. ஒரு புகைப்படத்தில் உள்ள நபரை காட்டி, இது அதே தான்ப்பா. ஒரு ஃபோட்டோகிராஃபில் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள பார்த்து அஞ்சலி சொல்கிறாங்கப்பா. ரைட்? அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இவர் என் சகோதரியின் சகோதரன். அப்படின்னா என்ன மீனிங்ப்பா? அஞ்சலி தானே சொல்கிறா. அப்போ அஞ்சலி வந்து என் சகோதரியின் சகோதரனா, இது அஞ்சலியின் சகோதரன். ரைட்டாப்பா? அஞ்சலியின் சகோதரன் தானே. என் சகோதரியின் சகோதரன்னா அப்போ அஞ்சலியின் சகோதரன். அடுத்து என்னப்பா சொல்கிறான்? அஞ்சலியின் சகோதரனின் தந்தைனா அஞ்சலியின் தந்தை தான். அப்புறம் அஞ்சலியின் தந்தையின் ஒரே மகன்னா அஞ்சலியோட பிரதர். அப்போ ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறது யாருப்பா? அஞ்சலியோட பிரதர். ரைட்டாப்பா? அஞ்சலியோட பிரதர். ரைட்டா? இது கிளியரா? பாருங்கப்பா, அஞ்சலி தான் இந்த ஃபோட்டோகிராஃபர். இவர் என் சகோதரியின், என் சகோதரியின் சகோதரன். அப்படின்னா என்னது? சகோதரிக்கு சகோதரனா அஞ்சலிக்கு சகோதரன் தான். ரைட்டாப்பா? அப்புறம் அஞ்சலியின் சகோதரனின் தந்தைனா இது அஞ்சலியின் தந்தை தான். அஞ்சலியின் தந்தைக்கு ஒரே மகன் தான். அப்போ யாராக இருக்குன்னா அஞ்சலியோட பிரதராக இருக்கணும், அஞ்சலியோட சகோதரனாக இருக்கும். ரைட்டுப்பா? இந்த ஃபோட்டோகிராஃபர் தானே அஞ்சலியோட பிரதர்ப்பா. ஒரு ஃபோட்டோவை காட்டி ஒரு நபர் தன்னுடைய நண்பனிடம் இவ்வாறு சொன்னார்.
அப்போ ஃபோட்டோவில் ஒரு பர்சன் இருக்காங்கப்பா, ரைட்டா? அவரை பார்த்து ஒரு மேன் வந்து, ஒரு நபர் வந்து அவங்க ஃப்ரெண்டுண்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேவா? இவள், ஓகே, இதிலே முடிஞ்சு போச்சு பாருங்களேன். இவள் அப்படின்னா யாருப்பா? இந்த ஃபோட்டோகிராஃபில் யாருன்னா இவள். இவள்னா யார்? பெண்ணா ஆனா? பெண்ணு தான். இதுதான் சொல்ல வராங்க, ரைட்டா? ஓகே, அதனால தான் ஆப்ஷன் பாருங்கள் எல்லாமே ஃபீமேலை வச்சு தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மை துணி, அம்மா, சகோதரி. அதனால தான் ஆப்ஷனில் எல்லாமே பெண்ணை வச்சு தான் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன். ஏன்னா ஷீஸ் இதானே ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து ஷீஸ்னால் ஒரு பெண் அப்படி தான் சொல்கிறாங்க, ரைட்பா? இவள் என் தந்தையின் அப்படின்னா என்னப்பா? என் தந்தைனா யாருப்பா? இது யார் சொல்கிறாங்க? ஒரு நபர் சொல்கிறார்ல, ஒரு நபருடைய தந்தையின் மனைவியின் அப்படின்னா யாருப்பா? தந்தையின் மனைவினா யார்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார்ல, அவரோட அம்மா. தந்தையின் மனைவினா அம்மா. அம்மாவின் ஒரே மகன் யாருப்பா? சொல்லுங்கள். அம்மாவுடைய ஒரே மகன்னா யார்? இந்த நபர் தானே சொல்கிறாரு, இந்த ஆண் தானே சொல்கிறாரு, அவங்க ஃப்ரெண்டுண்ட அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறாரு. அப்படின்னா யாருன்னா இந்த நபர் தான்பா. இது இந்த நபரின் மகள் ஆவார். இந்த நபரின் மகள் ஆவார். அப்போ இந்த ஃபோட்டோகிராஃபில் யாருப்பா? இந்த நபரின் மகள் ஆவார். இது கிளியராப்பா? இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாது ஓகே தானே? சால்வ் பண்ணிட்டீங்களா? ரைட்பா. இல்லை என்னப்பா சொல்கிறேன்? எ மேன் டெல் இஸ் ஃப்ரெண்டு, ரைட்டா? ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப். நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறவங்க ரிவர்ஸில் படிங்க, ஃபார்வேர்டில் படிங்க, ரிவர்ஸில் படிங்க. தமிழில் கிளியராக இருக்கும், ஃபார்வேர்ட்லேயே போகலாம். இங்கிலீஷில் படிக்கிறவங்க ரிவர்ஸில் படிங்கப்பா. அப்போ ரிவர்ஸில் மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னா என்னப்பா? மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப். ஒரு மேன் தானே சொல்கிறான். மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப்னா என்ன மீனிங்பா? அவனுடைய மதரை தான் சொல்கிறான், அந்த மேனோட மதர், ரைட்? அப்போ இது யார்? அந்த மேன்ஸ் மதர். அந்த மேன் மதருக்கு ஒன்லி சன்னா யாருப்பா? ஹிம்செல்ஃப், அந்த மேன் தான், அந்த நபர் தான், ரைட்டா? ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மேன் தானே சொல்லலாம். ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மேன். அந்த மேனோட டாட்டர் தான் அந்த பொண்ணு, அந்த ஃபோட்டோ இருக்கிறது, ரைட்டா? அப்போ அந்த நபர் வந்து ஃபாதர், இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறது தான் அவன் டாட்டர்.